Okay students, இது வந்து 7 lesson 7ல 15th questionோட answer. Okay, first let us read this question. Decomposition of dichloroheptoxide at 500 Kelvin in the gas phase to chlorine and oxygen, a first order reaction. After 1 minute at 500 Kelvin, the pressure of dichloroheptoxide falls from 0.08 to 0.04 atmospheric pressure. Calculate the rate constant in per second. ஸோ திரும்ப ஒருக்கா வாசிங்க, வாசிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து ரியாக்டன்ட் என்ன? டைக்ளோரோஹெப்டாக்சைடு. ஓகே, இந்த ரியாக்டன்ட் என்ன செய்யுது? டீகம்போசிஷன் ஆகுது, பிரியுது, செப்பரேட் ஆகுது. ஸோ டீகம்போசிஷன் ஆகும்போது என்னென்ன ப்ராடக்ட்ஸை கொடுக்குது? குளோரின் அண்டு ஆக்சிஜன். ஓகே, இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷன் ஃபாலோஸ் எ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். That means the decomposition is entirely depend upon the concentration of dichloroheptoxide. Understood? Okay, that's why it's a first order reaction. Okay, after 1 minute 500 Kelvinலே தான் இருக்குது. ஒரு நிமிஷம் கழிச்ச பிறகு என்ன ஆகுது பாருங்கள். The pressure of dichloroheptoxide falls from 0.08 to 0.04 atmospheric pressure. ஓகே, ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது? டவுன் ஆகுது, ட்ராப் ஆகுது. ஓகே, தே ஆஸ்க் அஸ் டு கால்குலேட் த ரேட் கான்ஸ்டன்ட் இன் செகண்டில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ரேட் கான்ஸ்டன்ட் கேயோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போது நமக்கு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் ப்ரெஷர், ஃபைனல் ப்ரெஷர், ரெண்டு டேட்டா தெரியுது. அப்புறமா என்ன பார்த்துருக்கோம்? எவ்வளவு டைமுக்கு அப்புறமா அந்த இனிஷியல் டு ஃபைனல் ட்ராப் ஆகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வித் திஸ் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த ரேட் கான்ஸ்டன்ட் அட் இன் பெர் செகண்ட் வி ஆர் கோயிங் டு கால்குலேட், ரைட்? ஓகே, நம்ம என்ன செய்ய போகிறோம்? சொல்யூஷன் அப்ரோச் பண்ண போகிறோம். என்ன கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ ரைட் த ரேட் கான்ஸ்டன்ட் கே ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். வாட் இஸ் தட்? கே இஸ் ஈக்குவல் டு 2.303 by T log the initial concentration of the reactant by final concentration of the reactant. இங்கே நமக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கல, ஆனால் ப்ரெஷர் வந்து இனிஷியல் ஃபைனல் ப்ரெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம்? சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 1 minute. ஆஃப்டர் 1 minute அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் us substitute all the values in this first order rate constant, that is K is equal to 2.303 1 minute log initial concentration is 0.08, final concentration 0.04. so these two are even numbers, we can reduce. நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்குது. ஓகே, அதே இதை திரும்ப எழுதுங்க. K is equal to அதே இது. ஸோ டினாமினேட்டரில் 1 minute இருக்கிறதுனால நமக்கு இதில் எழுதலை. 2.303 log ரெடியூஸ்டு டேர்ம் எவ்வளோ கிடச்சி? 2 log 2. log 2ஓட வேல்யூ எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை என்ன செய்கிறோம்? சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இன்ஸ்டெட் ஆஃப் log 2, k is equal to what? 2.303 into log 2ஓட வேல்யூ என்ன? 0.3010. ஓகே, ஸோ we are going to multiply. என்ன செய்ய போகிறோம்? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2.303 3010வால் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம 1ஆல் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம், 0வால் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம், 3ஆல் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 0 12 கேரி 1 2 + 1 3 ஆச்சு, 9 6. இந்த வேல்யூ என்ன செய்ய போகிறோம்? அங்கே கொண்டு போய் எழுத போகிறோம். ஓகே, ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி கிடச்ச அந்த வேல்யூஸை K is equal to 0.69320 அப்படின்னு சொல்லி இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து பெர் மினிட்டுக்குரியது, இதை நம்ம பெர் செகண்டுக்கு. அப்போ என்ன செய்யணும்? ஸோ ஒரு செகண்டு எவ்வளோ மினிட்ஸு? 60. ஓகே, ஸோ 60ஆல் டிவைட் பண்ணுறோம். இந்த வேல்யூவை 60ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு 60 அதில் இந்த டேர்மை நம்ம டிவைட் பண்ணுறோம். ஒரு 60 1 டைம் 60 போட்டோம். ஸோ 9
அந்த 3 கொண்டு வந்தால் 93. இங்கே என்னாச்சு, ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கே 1. திரும்பவும் இந்த இதில் 93ல் ஒரு 60. மீதி என்ன இருக்குது, 3. 9 - 6 எவ்வளோ, 3. இந்த 2 அங்கே கீழே கொண்டு வந்தாச்சு. ஸோ 6, 5 6 300. ஸோ 300 போடு. என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணுங்க, மீதியை எழுதிங்க. நமக்கு 2 டெசிமல் பாயிண்ட்ஸுக்கு கிளியராக கிடச்சா போதும். ஓகே, நவ் ரைட் த ஆன்சர். K is equal to 1.153 into 10 to the power -2 per second. ஸோ பெர் செகண்டில் என்ன செய்துட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டிங்க. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே.